சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை வழங்கி கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு கோலோகத்தின் பரம்தாமத்தின் உன்னத பொக்கிஷமான கிருஷ்ண பிரேமையை இவன் அவன் என்ற எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்கும் அருளினார். பிரதிவிதே ஆஷேயத நகராதி கிராம சர்வத்திர பிரச்சார ஹோபே மோர நாம. இவ்வுலகில் எத்தனை நகரங்கள் மற்றும் கிராமங்கள் உள்ளதோ அத்தனை இடங்களிலும் என்னுடைய புனித நாமம் பிரச்சாரம் செய்யப்படும். இது பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் வாக்கு. இது எவ்வாறு சாத்தியம், இது எப்படி சாத்தியம் என எண்ணிக்கொண்டிருந்த பலருக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் ஸ்ரீல பக்தி வினோத டாகூரர் எதிர்காலத்தை கண்டார். சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு விமானம், தகவல் தொழில்நுட்பங்களை கண்டறியாத காலகட்டத்தில் எதிர்காலத்தில் கௌராங்க பக்தர்கள் கண்டம் விட்டு கண்டம் பயணித்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தன இயக்கத்தை உலகெங்கும் பரப்புவர் என்று அவர் கூறினார். இவ்வாறு சாத்திரன்களும் ஆச்சாரியர்களும் ஏன் பகவானும் முன்மொழிந்த பொற்காலத்தை துவங்க வந்தவர்தான் தெய்வத்திரு அபயசரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா. தனது முதிர்ந்த வயதிலும் தனது குருவான ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவ்ரஜகாச்சாரிய ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூரரின் ஆணையை சிரமேற்கொண்டு 1965ஆம் ஆண்டு ஜலதூதா என்னும் சரக்கு கப்பலில் கலாச்சாரம் என்றால் என்ன என்று பொருள் தெரியாத நாடான அமெரிக்கா நாட்டிற்கு பயணித்தார். கடல் வழி பயணம், அதில் எத்தனை இன்னல்கள், சீரிபாயும் அலைக்கடல், 2 முறை மாரடைப்பு, தான் எடுத்த காரியத்தை முடிக்க இயலுமோ அல்லது தன் உயிர் இக்கடலின் நடுவில் அர்த்தமின்றி பிரியுமோ என்ற பதபதைப்பு. ஆனால் பகவானின் பாதகமலத்தில் தளராத சரணாகதி. இந்நிலையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை வந்தடைந்தார் ஸ்ரீல பிரபுபாதா. ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தில் ஆழ்ந்து ஊறிக் கிடக்கும் மக்கள், இவர்கள் வாசுதேவனான பகவான் கிருஷ்ணரின் பகவத்கீதையை படிப்பார்களா? நான் எப்படி என்ன செய்யப் போகிறேன் என்று வெறும் 40 ரூபாயுடன் அமெரிக்கா மண்ணில் கால் பதித்த அவருக்கு பகவானின் புனித நாமத்தின் மேல் அளவிட முடியாத நம்பிக்கை இருந்தது. ஒரு பூங்காவில் அமர்ந்தார். ஒரு உடைந்த மத்தளத்தை வைத்துக்கொண்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடினார். இந்த இசை அந்த மக்களுக்கு புதுவிதமான ஆனந்தத்தை அளித்தது. ஆம், அது பக்தி என்னும் ஆன்மீக ஆனந்தம். இவ்வுயர் ஆனந்தத்தை அவர்களுக்கு கொடுத்த பிரபுபாதரை தேடிச் சென்று சரண் அடைந்தனர். இவ்வாறு தனது தூய்மையால் அமெரிக்காவில் ஒரு கலாச்சார புரட்சியை ஏற்படுத்தினார். ஹிப்பிகளாக இருந்த இளைஞர்களையும் உலக மக்களையும் பக்தி என்னும் அமிர்தத்தால் அவர்களை மிருக வாழ்விலிருந்து மீட்க இஸ்கான் என்ற அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை 1966ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நிறுவினார். இவ்வாறு குறுகிய காலத்தில் 11 ஆண்டுகளில் 14 முறை உலகத்தை வலம் வந்து 108 ஆலயங்களை நிறுவி ஆயிரக்கணக்கான சீடர்களையும் 80க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் பிரசுரித்து சாதனை புரிந்து பகவானின் வாக்கான ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமங்களில் என் புனித நாமம் பரப்பப்படும் என்ற கூற்றை நிரூபித்து காட்டிய சத்யாவேஷ அவதாரமான ஸ்ரீல பிரபுபாதர் 1977ஆம் ஆண்டு இவ்வுலகில் இருந்து மறைந்தார். இந்த மாபெரும் சங்கீர்த்தன யஜ்ஞத்தில் ஸ்ரீல பிரபுபாதருக்கு உதவும் பொருட்டு பலர் அவதரித்தனர். அவர்களை ஸ்ரீல பிரபுபாதர், என்னுடைய குருமகராஜர் உங்கள் அனைவரையும் எனக்கு உதவுவதற்காக அனுப்பியுள்ளார் என்று கூறுவார். இவ்வாறு ஸ்ரீல பிரபுபாதருக்கு உதவுவதற்காக அவதரித்த ஒரு பிரதான சீடர்தான்
தவத்திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜர். இவர் 1949 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மங்களகரமான காமதா ஏகாதசி திதியில் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் ஜான் ஹோபர்ட் மற்றும் லாரென் எட்மண்ட் என்ற செல்வ செழிப்பு மிக்க தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தனது சிறு வயதில் மிகவும் சுட்டித்தனமாகவும் புத்தி கூர்மையுடனும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வளர்ந்தார். தனது 11ஆம் வயதில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியாதியை கூட தனது தாத்தாவின் அறிவுரைப்படி கடவுளின் நாமத்தை கூறி குணப்படுத்திக் கொண்டார். அவரது புத்தி கூர்மையை பாராட்டி ஜானின் பள்ளிக்கூடம் அவருக்கு உதவித்தொகையை வழங்கி கல்வி உயர்வை அளித்தது. தனது உயர் படிப்பிற்காக பெர்லின் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கே புத்தரின் வாழ்க்கையை பற்றிய பாடத்தை படித்த மாத்திரத்தில் அவருக்கு தனது படிப்பின் மேலிருந்த ஆர்வம் அறவே விட்டுவிட்டது. இவ்வாறு அவரது வாழ்வில் ஆன்மீக தேடல் ஆரம்பித்தது. பல குருமார்களை சந்தித்தார். ஆனால் வெகு விரைவில் அவர்கள் போலி சாமியார்கள் என்பதை கண்டறிந்தார். இப்படி ஆன்மீக பசியினால் மிகவும் வாடி வந்த ஜான் இந்தியாவில் மட்டுமே தனது ஆன்மீக தேடலுக்கான விடை கிடைக்கும் என்ற முடிவுக்கு வந்தார். அந்த சமயத்தில் ஹரே கிருஷ்ண பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு பேக் டு காட் ஹெட் பத்திரிகையை விநியோகித்து சென்று கொண்டிருந்தனர். ஒரு பக்தர் ஜானிடம் ஒரு பத்திரிகையை கொடுக்க முற்பட்ட போது அந்த பக்தரின் நெற்றியில் இருந்த திலகத்தை கண்ட ஜான் தனக்கும் இந்த திலகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளதை உணர்ந்தார். நடுங்கினார். தனக்குள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அங்கிருந்து பயந்து தொலைதூரம் ஓடினார். சில நாட்கள் கழித்து மீண்டும் இந்த பக்தர்களை தேடி அலைந்தார். இறுதியாக 1968ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ மாநகரத்தில் நடைபெறும் பகவான் ஸ்ரீ ஜெகநாதரின் ரத யாத்திரை திருவிழாவின் துண்டு பிரசுரத்தை கண்டு பக்தர்களை நாடி வந்தார். அன்றைய தினமே பகவானின் தேர் கட்டுமான பணியில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டார். ரத யாத்திரை தினத்தன்று தனது தலைமுடியை மழித்துக் கொண்டு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு தன்னை அர்ப்பணிக்க தயாரானார். அதே வருடம் 1968ஆம் ஆண்டு மான்ட்ரியல் கனடாவில் ஸ்ரீல பிரபுபாதரை சந்தித்து அவரது திருப்பாதங்களில் புகலிடம் அடைந்தார். ஒரே மாதத்தில் ஸ்ரீல பிரபுபாதா ஜானிற்கு தீட்சை அளித்து ஜெயபதாக தாசா என்னும் ஆன்மீக பெயரை அளித்தார். ஜெய என்றால் வெற்றி மற்றும் பதாகா என்றால் கொடி என்று பொருள். இவர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் வெற்றி கொடி. 1968ஆம் ஆண்டு இஸ்கான் 3 கோவில்களை மட்டுமே கொண்டிருந்தது. அதில் மான்ட்ரியல் கோவிலின் தலைவராக ஸ்ரீல பிரபுபாதரால் ஜெயபதாக தாசர் நியமிக்கப்பட்டார். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை கனடா நாட்டில் சட்டப்பூர்வமாக பதிவு செய்தார் ஜெயபதாக தாசர். பிரெஞ்சு மொழியில் பேக் டு காட் ஹெட் பத்திரிகையை துவக்கினார். கோவில் பராமரிப்புக்காக வெல்டிக் தொழிற்சாலைகள், உணவகங்களில் சுத்தம் செய்யும் பணி என பல வேலைகள் செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு ஸ்ரீல பிரபுபாதரின் இந்த மகா இயக்கத்திற்கு நிதி உதவி செய்து வந்தார். 1970ஆம் ஆண்டு ஸ்ரீல பிரபுபாதா ஜெயபதாக தாசரை அழைத்து இந்தியா செல்லும்படி உத்தரவிட்டார். ஸ்ரீல பிரபுபாதரின் ஆணையை சிரமேற்கொண்டு இந்தியாவின் கல்கத்தா நகரை வந்தடைந்தார் ஜெயபதாக தாசர். அதன் பிறகு தனது ஆன்மீக சகோதரரான அச்சுதானந்த தாசருடன் இணைந்து பிரச்சார வேலைகளில் ஈடுபட்டார். அவ்வருடம் ஸ்ரீ ராதாஷ்டமி தினத்தன்று 21 வயதே நிரம்பிய ஜெயபதாக தாசர் ஸ்ரீல பிரபுபாதரிடம் சந்நியாசம் பெற்று ஜெயபதாக சுவாமி ஆனார்.
இவர் ஸ்ரீல பிரபுபாதரின் 11வது சந்நியாச சீடராவார். அச்சமயம் நடைபெற்ற மிகப்பெரிய பந்தல் நிகழ்ச்சி கல்கத்தாவையே ஆன்மீக அலையில் அதிர வைத்தது. இதில் 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர். இவ்வாறு கல்கத்தாவில் பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை செய்து ஸ்ரீல பிரபுபாதரின் உள்ளத்தை கவர்ந்தார். மேலும் அவர் 1970ஆம் ஆண்டு கல்கத்தா நகரில் இஸ்கான் மையத்தை ஸ்தாபித்தார். ஸ்ரீல பிரபுபாதர் ஜெயபதாக சுவாமியை அக்கோவிலின் தலைவராக நியமித்தார். 1971ஆம் ஆண்டு ஸ்ரீல பிரபுபாதரின் உயிர் மூச்சான ஸ்ரீ மாயாபூர் தாமத்தை ஸ்ரீல ஜெயபதாக சுவாமியிடம் ஒப்படைத்தார். சில பக்தர்களின் உதவியுடன் குடில் ஒன்றை அமைத்து ஸ்ரீ மாயாபூரில் விவசாயம், ஆலய நிர்மாணம், ஆலய நிர்வாகம், பிரச்சாரம் என பல்வேறு பரிமாணங்களில் ஸ்ரீல பிரபுபாதரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பணியை துவங்கினார். இந்த மாயாபூர் தாமம் அனைத்து முந்தைய ஆச்சாரியர்களின் கைங்கரியத்தின் மூலமாக படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது. அவ்வளர்ச்சியில் ஸ்ரீல பிரபுபாதரின் பங்களிப்பு ஈடு இணையற்றதாகும். இதை அவர் தனது குருவிற்கு செய்யும் சேவையாக அர்ப்பணித்தார். அவ்வாறு ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி மகாராஜரும் இந்த புண்ணிய பூமியான ஸ்ரீ சைத்தன்யரின் தாமத்தை மேம்படுத்தும் முயற்சியில் பெருமளவு வெற்றி கண்டு ஸ்ரீல பிரபுபாதர் மற்றும் முந்தைய ஆச்சாரியர்களின் ஆசி பெற்றார். நான் பகவானின் பேரரசை உன் கையில் கொடுக்கின்றேன், இதை நீ மென்மேலும் வளர செய்வாயாக என்ற ஸ்ரீல பிரபுபாதரின் ஆணையை தன் உயிர் பொருள் ஆவியாக ஏற்று ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி உற்சாகத்துடன் செயல்பட முடிவெடுத்தார். இதன் பொருட்டு மாயாபூரில் குருகுல கல்வி, வர்ணாசிரம வாழ்க்கை, 50,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களின் சமூகத்தை உருவாக்குதல், படகு வழி பிரச்சாரம், நாமஹட்டா மூலம் ஒவ்வொரு கிராமத்திலும் பிரச்சாரம், பக்தி விருக்ஷா பிரச்சாரம் மூலம் ஒவ்வொரு வீட்டையும் பிரச்சார கேந்திரமாக்குதல், நவத்வீப தாம பரிக்கிரமா மற்றும் நவத்வீப தாமத்தின் புண்ணிய ஸ்தலங்களை பாதுகாத்தல், பராமரித்தல், மேம்படுத்துதல், கௌரமண்டல பூமியின் புண்ணிய ஸ்தலங்களை மேம்படுத்துதல், பாரெங்கும் பயணித்து ஸ்ரீ மாயாபூர் தாமத்தின் புனிதத்தையும் பெருமையையும் ஸ்ரீல பிரபுபாதரின் போதனைகளையும் பரப்புதல் போன்ற பல்வேறு களைப்பில்லா தொடர் சேவையினால் ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி அரும்பெரும் பணியாற்றினார். 1978ஆம் ஆண்டு ஸ்ரீல பிரபுபாதரின் வாக்கு கிணங்க தனது அமெரிக்கா குடியுரிமையை உதறித் தள்ளிவிட்டு இந்திய குடியுரிமையை ஏற்று இந்திய குடிமகனானார். கடந்த 38 வருடங்களாக அயராது பயணித்து மாயாபூர் தாமத்தின் புகழையும் கிருஷ்ண பக்தியின் விதையையும் அவனியங்கும் விதைத்து விருட்சமாக வளர செய்த பெருமைக்குரியவர். உலகில் நடைபெறும் நூற்றுக்கணக்கான ரத யாத்திரைகளில் இவர் பங்கு கொள்ளாத ரத யாத்திரையே இல்லை. இவர் வேர்ல்ட் ஹிந்து ஃபெடரேஷன் என்ற சர்வதேச ஹிந்து பரிசாலனம் என்ற குழுவின் உபதலைவர். பக்தி வேதாந்தா அறக்கட்டளையின் வாழ்நாள் தலைவராக ஸ்ரீல பிரபுபாதரால் நியமிக்கப்பட்டவர். இதன் மூலம் பல புண்ணிய ஸ்தலங்களை பராமரித்து குருவின் ஆணையை பூர்த்தி செய்பவர். ஒரு வருடத்தில் உலகிலேயே அதிக பிரயாணம் செய்து கின்னஸ் புத்தகத்தில் பெயர் பதித்த பிரச்சார புயல், நூற்றுக்கணக்கான கோவில்களை கட்டி பகவானின் ஸ்ரீ விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தவர். உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் ஸ்ரீல பிரபுபாதரின் கனவான வேத கோளரங்கம் எனும் அற்புத கோவிலை நிறுவி ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் கூற்றை நிறைவேற்றி ஸ்ரீல பிரபுபாதர் கூறியபடி மாயாபூரில் ஓர் ஆன்மீக நகரத்தை உருவாக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளார். ஸ்ரீல பிரபுபாதரின் ஆணையின்படி ஆயிரக்கணக்கான சீடர்களை ஏற்று வையம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பரப்பும் இவரது எண்ணற்ற சேவைகளின் புகழை சில நிமிடங்களில் கூறிவிட முடியாது. இவ்வாறு காலத்தின் வேகத்தை விட வேகமாக உலகெங்கும் தன்னலம் கருதாது கிருஷ்ண பக்தியை பரப்பிக் கொண்டிருந்த ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி மகாராஜர் 2008ஆம் ஆண்டு
தனது மூளை நரம்பில் ஏற்பட்ட இரத்த அழுத்தத்தால் செயல் இழந்தார். உலகமே அதிர்ச்சியில் உறைந்தது. இது கலியின் சதி. இந்த பிரச்சார இயக்கம் கலிக்கு எதிரான ஒரு மாபெரும் யுத்தம். இந்த யுத்தத்தில் ஜெயபதாக சுவாமி மகாராஜர் ஒரு பெரும் படைத்தலைவர். கலி நினைத்தான் தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டேன் என்று. ஆனால் தனது தன்னம்பிக்கையால் மீண்டும் ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையை தொடர மருத்துவத் துறையே வியக்கும் வண்ணம் மீண்டெழுந்தார் ஜெயபதாக சுவாமி. கம்பீரமான ராஜநடை இல்லை, தன்னை தானே கவனித்துக் கொள்ள முடியாத உடல் நிலை, ஒரு வகையான பக்கவாதம் என பல உடல் உபாதைகள். ஆனால் இது எதுவும் அவரை பாதிக்கவில்லை. தனது சக்கர நாற்காலியில் தனது உலக பயணத்தை மீண்டும் துவங்கினார். கலிபுருஷன் வியந்து போனான். முன்பிருந்ததை விட 2 மடங்கு பிரச்சாரம், இது எப்படி என்று யோசிக்கும் பலர், இதுதான் பகவத்கீதையின் பொருள் என்று உலகுக்கு ஒரு நடைமுறை உதாரணமாய் அனைவரின் கண்முன்னும் தான் ஒரு உடல் அல்ல, ஓர் ஆன்மீக ஆத்மா என்று ஆத்மாவின் உன்னத நிலையில் வாழ்ந்து வரும் ஆன்மீக குரு ஸ்ரீல ஜெயபதாக சுவாமியின் அரும்பெரும் ஆன்மீக சாதனைகளை கவனித்தால் அவர் ஒரு அசாதாரணமான மனிதர் என்பது தெளிவாகி, ஸ்ரீல பிரபுபாதர் கூறியது போல் இவர் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் சகாக்களில் ஒருவர் என்பதையும் உறுதி செய்கிறது. ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவ்ரஜகாச்சாரிய அஷ்டோத்தர சதஸ்ரீ ஸ்ரீமத் ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜர் வாழும் காலத்தில் வாழ்கிறோம் என்பதே நமது பெருமை. ஜெயபதாக சுவாமியை ஒருவர் ஒரு முறையேனும் கண்டிருந்தால் கூட அவர் பாக்கியசாலியாவார். அவரின் கருணையை பெற்றிருந்தால் அல்லது ஒருவர் அவரது சீடனாக இருப்பாராயின் அவரது நற்பாக்கியத்திற்கு அளவே இல்லை. நாம் அனைவரும் அவரது திருப்பாதங்களை சேவித்து கிருஷ்ண பக்தியை யாசிப்போமாக. வாழிய குரு மகாராஜரின் புகழ், வாழிய ஸ்ரீல பிரபுபாதரின் கருணை.